ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மேலும் மற்ற மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கொண்டோம் என்றால் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுகின்றார். அவர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியிலே 81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை அதிகப்படியாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. 87% மக்கள் மணச்சநல்லூர் தொகுதியிலே வாக்களித்திருக்கின்றார்கள். திருச்சி லால்குடி தொகுதியிலே 85% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். மணப்பாறை தொகுதியில் அதிகபட்சமாக 88% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். திருச்சி முசிறி சட்டப்பேரவை தொகுதியிலே 86% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஸ்ரீரங்கம் தொகுதியில் கூட 87% வாக்குகள் திருச்சியில் பதிவாகி இருக்கின்றது. துறையூரில் 86% வாக்கு பதிவாகி இருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியிலும் மேற்கு தொகுதியிலும் மாநகர பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக குறைவாகவே வாக்கு பதிவாகி இருக்கின்றது. இரண்டுமே நட்சத்திர தொகுதிகள். திருச்சி கிழக்கை பொறுத்தவரை விஜய் போட்டியிடுகின்றார். திருச்சி மேற்கை பொறுத்தவரை அமைச்சர் நேரு போட்டியிடுகின்றார். ஆனாலும் கூட திருச்சியிலேயே குறைவாக வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய தொகுதியாக இந்த இரண்டு தொகுதிகளும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியும் அதே போன்று அமைச்சர் நேரு போட்டியிடக்கூடிய தொகுதியும் தான் இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. மற்றபடி இந்த திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் திருவாரூர் மாவட்டத்திலே சராசரியாக 82% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. கடலூர் மாவட்டத்தில் நிறைய தொகுதிகள் இருக்கின்றன. கடலூரில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே பல தொகுதிகளில் 87% தொடக்கூடிய அளவு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. கடலூரில் குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் அதிகப்படியாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று பண்ருட்டி தொகுதியிலும் கூட 85% மேலே வாக்கு பதிவாகி இருக்கின்றது. பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய விருத்தாச்சலம் தொகுதியிலே 84% வாக்குகள் பதிவாகி உள்ளது என்பதை பார்க்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சராசரியாக வாக்குப்பதிவு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் காஞ்சிபுரத்திலே 86% பதிவாகி இருக்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சராசரியாக கிருஷ்ணகிரியிலே ஒரு 84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மயிலாடுதுறையிலே 78, சீர்காழியிலே 81, பூம்புகாரிலே 83% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் குமாரபாளையம் தொகுதி அதிக அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 92% வாக்காளர்கள் குமாரபாளையத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் கோவை மாவட்டத்திலே பரவலாக வாக்கு வங்கி இருக்கின்றது. அதே நேரம் கோவை வடக்கு தொகுதி வானதி சீனிவாசன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் மட்டும் மிக மிக குறைவாகவே வாக்கு பதிவாகி இருக்கின்றது. இது எந்த அளவு எதிரொலிக்க போகின்றது தேர்தலில் என்பது தெரியவில்லை. அது வாக்குப்பதிவில் தெரிய வரும். ஏனென்றால் கோவை வடக்கு தொகுதியில் தான் மிகவும் குறைவாக வாக்கு பதிவாகி இருக்கின்றது. அமைச்சர் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியிலே 81%, கவுண்டம்பாளையம் தொகுதியிலே 85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிணத்துக்கடவு தொகுதியிலே 86% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மேட்டுப்பாளையம் தொகுதியிலே 85, பொள்ளாச்சி தொகுதியிலே 87, சிங்காநல்லூர் தொகுதியிலே 80, சூலூர் தொகுதியிலே 87, தொண்டாமுத்தூர் தொகுதியிலே 87, வால்பாறை தொகுதியிலே 85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை மாவட்டத்திலே சோழவந்தான் தொகுதி 86% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. திருமங்கலம் தொகுதி 86% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. மதுரையினுடைய மேலூர் சட்டப்பேரவை தொகுதி 81% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஆனாலும் மதுரை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் மிக குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக மதுரை மாவட்டத்தினுடைய சராசரி வாக்கு அளவும் கூட குறைந்து விட்டது. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை 73ஆகவும், மதுரை கிழக்கு தொகுதி 79ஆகவும், மதுரை வடக்கு தொகுதி 72ஆகவும், மதுரை தெற்கு தொகுதி 78ஆகவும், மதுரை மேற்கு தொகுதி 77%ஆகவும் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மதுரையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மேலூர் தொகுதி, சோழவந்தான் தொகுதி, திருமங்கலம் தொகுதி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் 81 கிட்டத்தட்ட ஒரு 87% வரை வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாநகர பகுதி மக்கள் குறைவாகவே வாக்களித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக மதுரையினுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைந்து விட்டது என்பதை பார்க்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரணி தொகுதியிலே 88% வாக்கு பதிவாகி இருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு தொகுதியிலே 90% அளவு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. கலசப்பாக்கம் தொகுதியிலே 88% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலையில வந்தவாசி மற்றும் போலூர் சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் 87%, திருவண்ணாமலை மற்றும் செங்கம் சட்டப்பேரவை தொகுதியிலே 86% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ராமநாதபுரத்திலே சராசரியாக சற்று குறைவாகவே வாக்கு பதிவாகி இருக்கின்றது. முதலத்தூரில் 75, பரமக்குடியிலே 79, ராமநாதபுரத்திலே 74,
திருவாடானை சட்டப்பேரவை தொகுதியிலே 76 என்பதாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.